எதிர்பாராத காரணத்தால் இன்று நடக்க இருந்த திருமணம் தள்ளி வைக்கப்படுகிறது. இத பாருப்பா ராமூர்த்தி, நீயும் உன் தம்பியும் இந்த கிராமத்துல ராமன் லட்சுமணன் மாதிரி இருக்கீங்க. ஆனா இவ பொண்டாட்டி புதுசா வந்திருக்காளே, அவ சொத்த பிரின்னு சொல்றாளே, பஞ்சாயத்துக்கு போறதால என்ன பிரயோஜனம் நீயே சொல்லு. அதனால சொத்த பிரிக்கிறது தான்ப்பா நல்லது. இன்னைக்கு சொத்த பிரிப்பா, நாளைக்கு எங்க 2 பேருமே பிரிச்சிருவா. அதனால அவளை நான் ஒதுக்கி வைக்கிறேன். எனக்கு அண்ணன் தான் வேணும். பைத்தியக்காரத்தனமா பேசுறேன். பாக்குற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். குடும்பத்துக்கு பெரியவங்கிற முறையில கல்யாண பத்திரிகையில அடியில என் பேரைத்தான் போட்டிருக்கணும். போடல, பரவாயில்ல. பத்திரிகையோட ஒரு லெட்டராவது அனுப்பிச்சிருக்கணும், பெரியவங்களா இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுங்க. அதுவும் அனுப்பல, பரவாயில்ல. ₹1 ஸ்டாம்ப் ஒட்டி புக் போஸ்ட்ல 3வது மனுஷனுக்கு அனுப்புற மாதிரி இன்விடேஷன் அனுப்பிச்சிங்க, பரவாயில்ல. நானும் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதையெல்லாம் பட்டுக்கோட்டையில பரன் மேல மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டேன். சத்திரத்துக்கு போனா கல்யாணத்துக்கான காரணமும் தெரியல, இங்க வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எந்த நாதியும் இல்ல. ஐயா, அண்ணன் வந்திருக்காரு, வாங்க. அப்பா, இந்த வாங்கங்கிற வார்த்தையை வாங்கறதுக்காக எவ்வளவு பெரிய லட்சம் அடிக்க வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிருந்தேன், கல்யாண பத்திரிகையே அனுப்பிச்சிருக்க வேண்டாமே. ஆகாத கொழுந்தியா இருமினா குத்தம், தும்மினா குத்தம். ஏண்டா கல்யாணத்தை நிறுத்தின? அது அவளோட அப்பா. இல்ல வாழ்க்கையில வழிக்கு இல்ல, வாழைப்பழத்தோட வழிக்கு விழுந்துட்டாரு. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டியா? அவர் வழிக்க வேறது புதுசு இல்லையே. ஒரு நல்ல நாள் பண்டிகை என்ன, சந்தோஷத்துல கொஞ்சம் தடுமாறி அவர் வலிக்க வேறது சகஜம் தானே. உன் கல்யாணத்துல கூட பெண்கள் பகுதியில போய் வேலை கட்ட வலிக்க வந்தார் இல்லையா, அதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்தணும். எங்க அப்பாவை பத்தி யாரும் கேவலமா பேச வேண்டாம். வழிக்கு விழுந்ததுனால ஒரு கல்யாணம் நின்று இருக்குன்னா, வழிக்கு விழுந்த ஆளோட தராதரத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஹலோ, நாங்க வரலாமா? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப நேரா ஹாஸ்பிட்டல் இருந்தா வரேன். உங்க அப்பா பார்த்தேன். இஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன நர்ஸ் பொண்ணுங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு ஜாலியா இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க பொண்ணு உங்களுக்கா கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்கன்னு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்பா மேல அவ்வளவு அக்கறை இருக்கிற இந்த 2 பேரும் என்னையே நேர்ல வந்து பார்க்க வேண்டிய கேட்டா இருக்கா? அதையும் சொல்லுங்க. அது அவங்க குடும்ப விவகாரம், நமக்கு எதுக்கு? நீ வாய மூடிட்டு சுமாரு. கல்யாணம் எதுக்கு நின்னுடுச்சுன்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி சொல்லி எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அதனாலதான் நீங்க ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதுக்குதான் கையோட ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு டேட் நீங்களே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா மத்த ஏற்பாடுல நான் செஞ்சிடறேன். வேணா வேணுமா? சோ கல்யாணம் கேன்சல். இது கல்யாணம் கேன்சல்டா? கேன்சல்டுனா கேன்சல்டு தான். என்னம்மா இது, ரிசப்ஷன் கூட ஆயிடுச்சு. தாலி கட்டிட்டு கூட தள்ளி வைக்கிறாங்களே. இருக்கலாமா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணும்ல. எங்க அந்தஸ்துக்கும் உங்க அந்தஸ்துக்கும் ஒத்து வரல. அத இப்ப வந்து சொன்ன எப்படிமா? இப்பவாவது சொன்னமே, சந்தோஷப்படணும். தாலி கட்டினப்புறம் சொல்லியிருந்தா உன் தங்கையோட வாழ்க்கை பாழா இருக்கும். இது அராஜகம்மா. இது அராஜகம்னா காளி கோயில்ல பலிவிட போற ஆட்டு கழுத்துல போடுற சாமந்தி பூ மாலையே என் பையன் கழுத்துல போட்டீங்களே, அது அராஜகம் இல்லையா? மலர் செண்டுக்கு பதிலா 4 முழம் பூவை சுருட்டி கையில கொடுத்தீங்களே, அது அராஜகம் இல்லையா? பிரேக்கே இல்லாத கார்ல என் பையனை உட்கார வச்சு சாகடிக்க பாத்தீங்களே, அது அராஜகம் இல்லையா? மூவி மெலடிஸ்ங்கிற பேர்ல கிழங்கட்டைகளை வச்சு மரணவோல கச்சேரி நடத்துனீங்களே, அது அராஜகம் இல்லையா? வெறும் தண்ணிய கொடுத்தே எல்லாருடைய வைத்தியம் நெருப்ப பாத்தீங்களே, அது அராஜகம் இல்லையா? நீங்க பரதேசி கூட்டம்னு எங்களுக்கு தெரியும், ஆனா பஞ்ச பரதேசி கூட்டம்னு சட்டத்துக்கு வந்த பிறகுதானே தெரியும். சோ கல்யாணம் கேன்சல். ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சியே என்ன நினைச்சீங்க? நான் நினைச்சேன்னா நாளைக்கே எங்க லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பெரிய போராட்டம் நடத்துவேன். தெரியுமா உங்களுக்கு? உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கம்மா. சார், என்ன சார் நீங்க? உங்க வைஃப் இப்படி பேசிட்டு போறாங்க, வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்களே. நான் ரொம்ப வருஷமா இப்படித்தான் இருக்கேன். நான் ஏதாவது வாயத்துன்னு சொன்னே வச்சுக்கோங்க, எங்க கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவா. யாருன்னு தெரியல, வயசுல பெரியவரா இருக்கீங்க,
முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. அந்த அம்மாவுக்கு நீங்களாவது புத்தி சொல்லக்கூடாதா? அம்மா, அவ கல்யாணத்தை நிறுத்தினது தப்புதான். இருந்தாலும் பொண்ணை பெற்றுட்டு இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? என்னது? பொண்ணை பெத்தவங்க என்ன சார் நினைச்சிட்டீங்க? கிள்ளிக்கிற நினைச்சிட்டீங்களா? இவர்கிட்ட என்ன பேச்சுக்கா? ரெண்டு ஒரே குட்டையில ஓட மாட்டேங்க. நம்ம லீகல் இறங்கலாம் வாங்க. அதான் டிவி கரெக்ட். நான் வீட்டுக்கு போன உடனே 2 பழைய படம் அனுப்புறேன். 2 பேரும் கட்டிக்கங்க. இப்போ என்ன சிரிப்பு? உங்க கடுக்கனுக்கும் குடிபிக்கும் புடவை கட்டுறது எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு பையனுக்கு அப்பா நீ தானே? உன் பையனோட கல்யாணம் தானே நின்னுட்டு சிரிக்கிற. என்ன சார், போன வாரம் வந்தபோது சோஃபால உட்காந்துட்டு இருந்தீங்க, இப்ப படியில உட்காந்துட்டு இருக்கீங்க. யார் சார் நீங்க? நான் யாருங்கிறது எல்லாருக்கும் போக போக தெரியும். நீ போ. டிவி என்ன சொன்ன அந்த ராட்சசி? நீங்க இந்த அம்மா கால வந்து மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையா? யார் வேணும்? நீங்க யார் கால்ல? அந்த அம்மா கால என்ன நினைச்சிட்டு இருக்காவோ? பொண்ணு வீட்டுக்காரங்க அவளுக்கு எவ்வளவு போயிடுச்சா? நீ கேட்டத டிவில எத்தனை யுகங்கள் எங்கே போயின உங்கள் முகங்கள். டிவில இந்த பாட்டை கேட்டதில்ல நீ? நான் கேட்டிருக்கேன். அந்த அம்மா கேட்டதா தெரியலையே. நம்ம இப்ப 2 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த பிசாசு மேல மான நஷ்ட வழக்கு போடுறோம். அதுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறோம். நீ ஊன் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். கோர்ட்டு கேஸ்னா 7-8 வருஷம் இருக்குங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பண்ணிக்கிறதா இருக்கேன். ஏற்கனவே முன்முடி பின்னால போகுது. 7 வருஷம் தாங்க விட்டான்சிக்கா. அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் டோப் வச்சுக்கணும். வை 8 வருஷம்? அடுத்த மாசமே உன் தங்கச்சி கல்யாணம் நடக்குது. எப்படிக்கா? ராக்ஃபோர்ட்ல ராஜா குட்டி மாதிரி திருச்சியில என் தம்பி வந்துகிட்டு இருக்கான். அங்க அந்த பிசாசு மேல மான நஷ்ட வழக்கு போடுறோம். இங்க உன் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அங்க இருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் வருது. இங்க நீ அது பேங்க்ல எஃப்டில போட்டு ஹாப்பியா செட்டில் ஆயிடு. எந்த பேங்க்? இந்தியன் பேங்க், கனரா பேங்க்? அது எனி பேங்க். இல்ல பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மி. சிட் ஃபண்ட்ல போட்டா ஐயோ திவால் ஆயிடும். ஓஹோ. டிவி நான் சொல்ற பிளான் ஓகே இல்ல சொல்லு. டபுள் ஓகே. வக்கீல் வரதராஜன் கூப்பிடு. வக்கீல் வரதராஜன். மக்கு இப்படி கூப்பிட்டா வருவாரா? போன்ல கூப்பிடு. என்ன நம்பர்? 616257. அது சொல்லுவியா? இப்ப தெரியும் நான் யாருன்னு. என்ன பாக்குற? ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி பேசணும்னு சொல்லு. மணி அடிக்கலையே, எப்பயே சொல்லிட்டுமா? மக்கு காதுல அவன் போனை வச்சுட்டு ஹலோ சொல்லுவா. அவன் காதுல சொல்லு. சத்தமே வரலையே. என்ன நம்பர் போட்ட? 616257. ஐயோ அந்த நம்பர் ஏன் போட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? அது இந்த நம்பர். உடனே எனக்கு டென்ஷன். 2 லட்சம் ரூபாய் வரத்துக்கு வழி பண்ணாம எல்லாத்தையும் குழப்பி வைப்ப நீ. உனக்கு சீக்கிரம் கல்யாணமே ஆகக்கூடாது. ஹலோ, நான் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி பேசுறேன். அவர் இருக்காரா? அதான் வக்கீல் முனியாண்டி விலாசா? முனியாண்டி இருக்காரா? தெரியுமா? அது உங்க இல்ல, சாரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உண்மையில எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு. முதல்ல போயிட்டு இங்க இருந்து. அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. அண்ணா இருக்காரா? அண்ணா ஆபீஸ்க்கு போயிட்டாரு. இது என்ன செட்டு வேணும் சார்? எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் கல்யாணம் நின்னு போனதை பத்தி விசாரிப்பீங்க? எங்களுக்கும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. நான் பிச்சைமணியோட பெரியப்பா. ஐயோ வாங்க மாமா. இது மன்னிச்சுக்க மாமா, எனக்கு உங்களை முன்னாலே தெரியாது. அம்மா ஆபீஸ் போயிருக்காங்க, அண்ணா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அண்ணா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. வாங்க மாமா. வெளிய நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க. பரவாயில்லையே, பிச்சுமணிங்கிற பேருக்கே இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதையா? உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் 440 ஓட்ஸ் கரண்ட். என்ன பண்ற? நமஸ்காரம் பண்றேன் மாமா. நல்லது. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, பால், மோர்? ஹார்லிக்ஸ், போன்விட்டா, ராகி மால்ட் வீவா இருக்க? ஐயோ அதெல்லாம் இல்லையே. ரசம்? ரசமா? அது வேணா இருக்கு. காய்ச்சி கொள்ள. மெதுவா. டிவி? யாருக்கு டிவி? அவன் பேரு டென்ஷன் பாலு. ஓ. டென்ஷன் பாலு. பென்ஷன் தாலு. டிவி? டிவி இல்லையா? ஐயோ நீங்களா? வணக்கங்க. இது எதிர்கட்சிடா. உமா வருவா, கொஞ்சம் டீசன் நில்லு. என்ன நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாலா? நாங்கெல்லாம் கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு அந்த அகங்காரி அகிலாண்டேஸ்வரி கிட்ட போய் சொல்லுங்க. உமா உமா என்ன? உமா. ஹலோ உமா, எப்படிமா இருக்க?
இங்க பார், இவன் தான் என் தம்பி மன்மத. சதன் ரயில்வேஸ்ல டிடிஆர் இருக்கான். வரும்படி சதன் ரயில்வேஸை விட அதிகம் எதிர்காலத்துல ஃபாரின் போறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குமா? ஏக்கா எப்படிக்கா? என்னடா புரியாம பேசுற? இப்ப ரயில் பெட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல, எதிர்காலத்துல டிடிஆர் விட சேர்த்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணு. இவன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். ஆமா, எப்படிடா செலக்ஷன்? சூப்பர். நான் ஏதோ கரி இன்ஜின் மாதிரி ஓல்ட் டைப்பா இருப்பான்னு நினைச்சேன். டீசல் இன்ஜின் மாதிரி பளிச்சுன்னு இருக்கா. சரி சரி, ரொம்ப வழியாத. இத பாருமா, உங்க அண்ணா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஜான்சி அக்கா ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களான்னு சொல்லு. கதா சாத்து தாப்பா பட்டுக்கமா, கண்டவங்களை உள்ள விடாத. எதையா சுட்டிட்டு போயிட போறாங்க. வரட்டா? அப்புறம் சொல்லிக்கலாம். நட. நான் கிளம்புறேன்மா. மாமா, அவங்க சொன்னதுக்கு வருத்தப்பட்டுட்டு போறேன்னு நினைக்கிறியா? அவங்க என்ன தப்பா சொன்னாங்க? நான் எதையாவது சுருட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் இந்த வீட்டுக்கு சுருட்டிட்டு போகத்தானே வந்திருக்கிறேன். ஆமாமா, பிச்சு மணிக்காக உன்னை நான் சுருட்டிட்டு போறேன். பிச்சு மணிங்க பேரை கேட்ட உடனே துபக்கட்டீர்னு என் காலடியில விழுந்திய. அதுக்கப்புறமா நான் சும்மா இருக்கலாமா? மாமா, எதுவா இருந்தாலும் உடனடியே நடந்தா நல்லது. வந்துட்டு போனவங்க மேல அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் நல்ல மரியாதை இருக்கு. அவங்க பையனோட வேற வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ மாமா. பயப்படாதம்மா. நீ பிராட் கேஜ் கம்பார்ட்மெண்ட், அவன் மீட்டர் கேஜ் இன்ஜின். எந்த தண்டவாளத்திலையும் உங்களால ஒண்ணு சேரவே முடியாது. நான் வரட்டுமா? மாமா, ஓ. ரசம். ஏம்மா, ம்? நான் இன்னைக்கு வரப்போறேன்னு நேத்திக்கே உனக்கு தெரியுமா? ஏன் மாமா? நேத்திக்கு ரசம் போல இருக்கு, வாட அடிக்குது. பிச்சுமணி, பெரியப்பா உட்காருங்க. இதான் நீ வேலை செய்யற கடையா? கடை இல்ல பெரியப்பா, ஆபீஸ் ஆபீஸ். ஏதோ ஒரு கர்மம். ஆமா, உன் ஆபீஸ்ல உன்னுடைய கல்யாணம் நின்னு போனதுக்கு நீ என்ன காரணத்தை சொன்ன? அதான் தாத்தா வழுக்கி விழுந்து சறுக்கி. ஏண்டா போய் சொன்ன? உண்மையா சொல்லிருக்க வேண்டியதானே? இந்த மாதிரி 15 பவுன் நகை போட வேண்டிய இடத்துல அவங்க 15 பவுன் நகை போடல. கத்தாதீங்க பெரியப்பா, மானம் போயிடும். ஏண்டா, வீட்டு பக்கம் மானம் போனா பரவாயில்ல, ஆனா ஆபீஸ்ல மானம் போக கூடாதா? பெரியவங்க சொதப்பினா நான் என்ன பெரியப்பா பண்ண முடியும்? அப்ப இந்த விஷயத்துல உங்க அம்மா தான் முடிவு எடுக்கணுங்கிற. ஆமா. உன்னால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்கிற. ஆமா, அம்மா பர்மிஷன் இல்லாம என்னால எதையும் பண்ணவும் முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன். ஓஹோ, நல்லா யோசிச்சு சொல்லு. ஒன்னு சைடுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. யாரோ ஒரு வக்கீல் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறா. அப்புறம் உன் இஷ்டம். பெரியப்பா, உங்களை கடவுள் மாதிரி நினைச்ச ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொல்ல மாட்டீங்களே? என்னடா இப்படி கேக்குற? நீ என் தம்பி பையனா இருந்தா என் பையன் மாதிரிதான். உன்னை கொண்டு போய் நான் குழியில இருக்குவேனா? மாட்டேன். தைரியமா சொல்லு. மாப்பிள்ள அடுப்பு முடிஞ்சதும் என்னையும் அவளையும் பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இல்லையா? நடத்தினாங்களா? எனக்கு தெரியாதுடா, நான் தான் ரிசப்ஷனுக்கு வரலையே. அதுக்கு என்ன இப்போ? அப்போ அப்போ யாருக்கும் தெரியாம அவ தொடைய ஐயோ, ஏன் பெரியப்பா தப்பா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? செக்ஷன் 1147டா. ஓஹோ, உனக்கு உரிமை இல்லாத ஒரு தொடைய நீ எப்படி கிள்ளலாம்? அதான் அப்போ உரிமை கைகிட்ட வர மாதிரி இருந்துச்சு, இல்லட்டேன். செக்ஷன் 947, அவங்க உரிமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உரிமையை எடுத்துக்க கூடாது. அப்படியா? ஆமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்ற கைவிட்டு குழந்தை கண்ணத்துக்கு இல்லைமா? செக்ஷன் 147 முடியாது. ஐயோ, அவங்க ஒத்துக்கிட்டது அப்பயே செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கும். செக்ஷன் 747 அவங்க கொடுக்க நினைச்சாலும் நாம வாங்க கூடாது. அக்கார்டிங் டு டவுரி ஆக்ட் ஆஃப் தி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஆஃப் தி யுனெஸ்கோ ஆக்ட். பெரியப்பா, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க பெரியப்பா. நான் சொல்றதுக்கே பயப்படுறிய? நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வக்கீல் பிடிச்சு தாறு மாதிரி கழிச்சு என்ன பண்ணுவேன்? வக்கீலா? பெரியப்பா, நீங்க தானே காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? அப்ப நடந்தா சொல்லு. ஒண்ணும் நடக்கல பெரியப்பா. நடந்ததெல்லாம் சொல்டா. ஒண்ணும் அடிச்சு கொண்டுடுவேன் பரதேசி. நடந்தா சொல்லு. அந்த ரிசப்ஷன் போது என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இனிமேதான் தெரிய போறது, சொல்லு. ரிசப்ஷன் முடிஞ்சு நாங்க சாப்பிடும் போது எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. என்னால அவகிட்ட பொண்ணு பேச முடியல. சரி, கை கழுவ வாஷ் பேசின் போன போது சீக்கிரம் சொல்டா, டென்ஷனா இருக்கு. அவளுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டேன். ஃப்ளையிங் கிஸ்னா அப்படி பறந்து பறந்து முத்தம் கொடுத்தியா? இல்ல பெரியப்பா, ஃப்ளைங் கிஸ்னா ஒருத்தர் உடம்பு இன்னொருத்தர் மேல படவே படாது. என்னடா புதுசா இருக்கு, எங்க காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. கைய குமிச்சு வைங்க, கவுத்தாதீங்க, நிமித்துங்க, கட்டவல்ல நீட்டுங்க. என்னடா இது யாசகம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, வாயை குமிச்சுக்குங்க, கைய வாய்க்கிட்ட கொண்டு போங்க,
ஏன்டா அது குழால தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு? ஊதுங்க. பொய் அடிச்ச மாதிரி ஊதக்கூடாது. ஜென்டிலா சாஃப்டா ஊதணும். இதான் பெரியப்பா ஃப்ளைங் கிஸ். நான் டீசெண்டா கொடுத்தேன், நீங்க இன்டீசெண்டா கொடுக்குறீங்க. நான் என் முத்தத்தை காத்து மூலமா அவ இதயத்துக்கு அனுப்புனேன். பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா ரேப்பிங் நடந்திருக்கு. ஐயோ, ரேப்பிங்கா? ரேப்பிங் தாண்டா பரதேசி. முத்தத்தை வாய் வழியா தொண்டை வழியா விதயத்துக்கு அமைச்சு அவன் மனசுல ஒரு கடுமைப்பு ஏற்படுத்திருக்க. இதுக்கு செக்ஷனே கிடையாது, தடாதான். ஆமாட்டா, ஏதோ 1-2 செக்ஷன்ல மாட்டிக்க போறேன்னு நினைச்சேன். இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற அத்தனை செக்ஷன்லயும் மாட்டிக்க போறேன். பெரியப்பா தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு வந்தார். நம்ம வீட்டு சகுனி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன இங்கயா? ரொம்ப அழுத்து போய் வந்திருக்கீங்க, கலப்பா இருக்குமே. காஃபி சாப்பிடுறீங்களா? வக்கீல் வீட்டுக்கு அவங்களாவே போனாங்களா இல்ல நீங்க கூட்டிட்டு போனீங்களா? 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு நீங்க பிக்ஸ் பண்ணீங்களா இல்ல அவங்க பண்ணாங்களா? அந்த சமூக சேவகிக்கும் கல்யாணம் ஆகல, உங்களுக்கும் பொண்டாட்டி இல்ல. 2 பேரும் தனியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பீங்களே. உப்பை இங்க தின்னுட்டு உபகாரத்தை அங்க பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உபகாரம் அங்க பண்றதுனால உப்பையும் நீங்க அங்கேயே திங்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்னங்க, அவரோட பெட்டியை கொண்டு வாங்க. டேய் வரதா, 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்களே, நம்ம குடுப்போங்கிற? எப்படி கொடுப்போம்? கேட்டுட்டாங்களேடா. அதான் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டியாக்கா. என்னன்னு? இந்த மாதிரி அந்த பொண்ணு நடுராத்திரி 12 மணிக்கு கல்யாண சத்திரத்துல பாத்ரூம் பக்கத்துல ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தான்னு. என்ன பேசிட்டு இருந்தா? நாளைக்கு காலையில தாலி கட்டத்துக்குள்ள நாம 2 பேரும் ஓடி போயிடுவோமா? இதெல்லாம் மொட்டை மாடியில வாக்கிங் போயிட்டு இருந்த எங்க அப்பா விட்டு கேட்டுட்டாரு. அதிர்ச்சி தாங்குமா? அப்படியே மயக்கமா விழுந்துட்டாரு. விழுறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா அகிலாண்டேஸ்வரி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து, ஆனா விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாம், பாவம் அந்த பொண்ணுக்கு வேற எந்த இடத்துலயும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்தணும். இப்படித்தான் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். எப்படி இருக்கு? ஓகேயா? நீ ஏன்டா அழற? பெட்டியோட நான் போறேன், ஆனா கண்டிப்பா உமா மெட்டியோட இந்த வீட்டுக்குள்ள வருவா. ஆரத்திய நீ கறக்கிறடி. நமஸ்காரம். Don't say நமஸ்காரம் என்றால் say good morning. சார், ஒரு வித்தியாசமான கேஸ நீங்க கொஞ்சம் நாசூக்கா ஹேண்டில் பண்ணணும். Come to the point. அதாவது சார், ஒரு பொண்ணுக்கு ரிசப்ஷன் ஆகியும் இன்னும் கல்யாணம் நடக்கல. தாலி வாங்கலையா? இல்ல ஐயர் வரலையா? இல்ல, இந்த மாலை பூமாலை இதெல்லாம் வாங்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்ன ஏன் சார் கல்யாணம் நடக்கல? வரதட்சணை கொடுமை சார். அந்த விஷயம் வெளியில தெரியாம மூடி மறைக்கிறாங்க. என்ன எழுத போறீங்க? என்னையா கேள்வி இது? கேஸ் எழுதுவேன். அந்த கேஸ நாங்களே டீல் பண்ண முடியுமா இல்ல டவுரிசலுக்கு அனுப்பணுமான்னு முடிவு செய்வோம். இப்போ நீங்க கேஸ் எழுதினா அந்த மாமியாரையும் அந்த மாப்பிளையும் கூப்பிட்டு விசாரிப்பீங்க இல்லையா? ஷுவர் ஷுவர். அப்படி விசாரிச்சா அந்த பொண்ணு எதிர்காலத்துல அந்த குடும்பத்துல போய் எப்படியா வாழும்? இன்ன என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க, நீங்க கேஸ் எழுதக்கூடாது, ஆனா கேஸ் எழுதினா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள இங்க கூப்பிட்டு விசாரிக்க கூடாது, ஆனா எப்ப கூப்பிட்டு விசாரிப்பீங்களோன்னு அவங்கள பயப்பட வைக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பேசணும், மிரட்டக்கூடாது, ஆனா மிரட்டினா எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயப்பட வைக்கணும். கடைசியா இந்த விஷயத்தை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்களை நினைக்க வைக்கணும். இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். எனக்கு 3 பொண்ணுங்க. ம். இந்த போலீஸ் வேலையே போனாலும் பரவாயில்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க பொண்ணோட அப்பா, அழா குறையா கெஞ்சிறீங்க. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார். மன்னிக்கணும், நான் பொண்ணோட அப்பா இல்ல, பையனோட பெரியப்பா. இது பாருங்க, அது மட்டுமல்ல, இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் பொண்ணுக்கும் தெரியக்கூடாது, பையனோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, பையனுக்கும் தெரியக்கூடாது, பொண்ணோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, பையனோட அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, பொண்ணோட அண்ணனுக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா பையனோட மாமாவுக்கு தெரியக்கூடாது. மறுபடியும் குழப்பறீங்களே சார். அந்த 2 பேர் விலாசத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
பேகம் தெருவுல தானே பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க? இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க. அருணாசலாசாரி தெருவுல தானே பொண்ணு வீட்டுக்காரங்க இல்ல இருக்காங்க? பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா தானே? பையனுக்கு தான் பெரியப்பா. பையனோட அம்மா தானே ஒரு விதவை? இல்ல சார் பொண்ணோட அம்மா தான் ஒரு விதவை. பொண்ணுக்கு ஒரு தாய் மாமன் உண்டு இல்லையா? இல்ல சார் பையனுக்கு தான் ஒரு தாய் மாமா இருக்கான். சார், ஆ. முத்தூர் நிஷா பேகம் தெருவுல தானே பிள்ளை வீடு இருக்கு? இல்ல சார் அருணாச்சலாச்சாரத்துல தான் பிள்ளை வீடு இருக்கு. முத்துரங்க சாபிக்கும் சீட்டா பொண்ணு வீடு தான் சார் இருக்கு. சார், நான் இப்ப பொண்ணு வீட்டுல போய் தானே மிரட்டணும். இல்ல சார் பிள்ளை வீட்டுக்கு தான் நீங்க போய் பயமுறுத்தணும். சார், என்ன விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன ரொம்ப குழப்புறீங்க. இவர்தான் சார். யார் மந்தி எதுக்காக ஒரு போலீஸ மிஸ்யூஸ் பண்ண? தம்பி இந்த மிரட்டுற வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. என் வயசுக்கு நான் எத்தனை போலீஸ பாத்திருப்பேன். நான் நாரதர் ஜாதி. கலகம் பண்ற உரிமை எனக்கு உண்டு. நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும். இத பாருங்க, நான் உண்மையிலேயே பொண்ணு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பல. பையன் வீட்டுக்கு தான் போலீஸ் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரர் தவறுதலா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாரு. என் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறதுக்கு நீங்க யாரு? சரிம்மா, உன்னை கெஞ்சி பார்த்தேன், கைய பிடிச்சு பார்த்தேன், காலை பிடிச்சு பார்த்தேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. சரி மிரட்டி பார்த்தாலாவது சம்மதிக்கிறியா அப்படிங்கறதுக்காகத்தான் போலீஸ் அனுப்பணும்னு நினைச்சேன். என் பையன் அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டத்தாலேயே வற்புறுத்த முடியாத போது மிரட்டுறதுக்கு நீங்க யாரு? சட்டம் தான் அந்த பொண்ணுக்கு சாதகமா இல்ல. சரி சட்டையாவது சாதகமா இருக்கான்னு பாக்குறதுக்காகத்தான் ஒரு காக்கி சட்டை அனுப்ப நினைச்சேன். எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறக்கலாம். அதான் உங்க திட்டம். எனக்கு இது ஆமாங்கா, அதான் இவர் திட்டம். நீங்க பெரிய பெத்தாபுரம் மகாராஜா குடும்பம். வீட்டு வாசல்ல இருந்து கொல்லப்புற வரைக்கும் வீடு முழுக்க தங்கமா வச்சிருக்கீங்க. அதை கறக்கிறது தான் என் திட்டம். திரும்பி போகிறதுக்கு கையில பஸ் சார்ஜ் இருக்கா? உட்காரு. திரும்பி போறதுக்கு பஸ் சார்ஜ் கூட பணம் இல்லன்னு தெரியுது இல்ல? அந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணுமா? அத சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். ரிசப்ஷன்ல கைய கோத்துக்கிட்டு ஜோடியா நின்னாங்கல்ல, அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. சார் ரிசப்ஷன்ல ஜோடியா நின்னாங்க அடிக்கடி சொல்லாதீங்க. உமாக்கத்துல தாலி கட்ட போறோம், பக்கத்துல இருக்கான். அவன் மனசு மாறிடுச்சுன்னா ஏடா கூட ஆயிடும். யாரு தாலி கட்ட போறா? நான் தான். யாருக்கு? உமாவுக்கு. கைய ஒடிச்சு விறகடுப்புல வச்சிருவேன். என்ன சொன்னீங்க? என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய பொண்ணா? என் பையனுக்கு யார் பொண்டாட்டியா வரணும்னு நான் முடிவு செய்யணும். ஏமா உன் பையனை நீ என்ன தனியாவா பெத்த? என் கூட பிறந்த தம்பிக்கு அந்த பையன் மேல உரிமை இருக்கு இல்லையா? அதனால நான் கண்டிப்பா பேசுவேன். என்னங்க அவர் பாட்டு பேசிட்டே போறாரு, நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க. கேக்குறேன். அது சொத்த பாகம் பிரிச்ச அன்னைக்கு நீ வாயை திறந்தையா? இன்னைக்கு வாயை திறந்தா செருப்படி விடும். சார், டேய் பெரியவங்க பேசுறப்ப சின்ன பசங்க குறுக்க பேசக்கூடாது. பேசுனா தூக்கி போட்டு முதிச்சிருவேன். உட்காரு உட்காரு. உங்களுக்கு இவ்வளவு திமிரா? இன்னிலிருந்து எண்ணி ஒரே மாசம் செப்டம்பர் 16ஆம் தேதி என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு அறந்தாங்கி அகிலாண்டேஸ்வரே இல்ல. வாங்க. ஓஹோ, அறந்தாங்கி அகிலாண்டேஸ்வருக்கு சேலஞ்ச் பண்ண தெரியுமா? இந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஜான்சி சேலஞ்ச் பண்றேன். அதே செப்டம்பர் 16ஆம் தேதி அதே முகூர்த்தத்துல இதே உமாக்கத்துல என் தம்பி தாலி கட்டா. முதல் பத்திரிக்கை உனக்கு தாமா? ஏன் சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு சைடு ஒரு பக்கம் போயிடுச்சு, பையன் சைடு இன்னொரு பக்கம் போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு படாத பாடு படுறீங்களே, உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலை? பேசாம ஊரு போய் சேருங்க சார். எல்லாருமே போயிட்டாங்கிறீங்க. ஆமா, அங்க பாருங்க. ஏமா உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது யாரோட? அவரோடதான். பேரை சொல்ல மாட்டீங்களோ? மாப்பிள்ளையாச்ச பிச்சுமுனியோட தானே? ஏமா இந்த கல்யாணத்துல 1008 பிரச்சனைகள் இருக்கே, கல்யாணம் எப்படி நடக்கும்? பிரச்சனைகளை தீர்த்து வைக்கத்தான் நீங்க இருக்கீங்க மாமா. பாத்தீங்களா, இவங்க என் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகத்தான் நான் இன்னும் பட்டுக்கோட்டைக்கு மூட்டை கட்டல. 2 மங்கமாக்களும் சபதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், அடுத்த மாசம் 16ஆம் தேதி இந்த உமாவுக்கும் அந்த பிச்சுமுனிக்கும் கல்யாணம். கல்யாணத்துல முதல் பந்தியில முதல் இலை உங்களுக்கு தான். வரட்டுமா? வாமா. ரொம்ப அடிக்காதப்பா, ஹோட்டல் சுவரு உடஞ்சு போயிடுச்சுன்னா பில்ல எந்த நிலையில கட்டுவான்? சப்பட் லோஷன் சப்பட் கழிம்பு ஏதாவது இருந்தா கொடுங்க சார். எதுக்குப்பா? அரிக்குது சார், உடம்பெல்லாம் எரியுது. அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன் சார். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதையா போச்சு சார். என்னப்பா பிளேட்டையே மாத்துற?
காத்து இருந்தவன் அவன், நேத்திக்கு வந்தவன் நீ. அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீ தட்டிக்கிட்டு போலான்னு பார்த்த தப்பு உண்மையிலேயா இல்ல அவன் மேலையா? உமாவை பொறுத்த வரைக்கும் அவன் காலாவதியான ஒரு ரயில் டிக்கெட் சார். அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கலாம், ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான். வண்டிக்குள்ள ஏறறதுக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாது. என்னாச்சு? மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும். அப்படியா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார், ஆனா முடியலையே சார். பாமா பாமா பாமா. யாரு பார்த்து பாமா? ஒரு பொண்ணுதான். அந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி அலைஞ்சேன் சார். ஆனா அந்த படுபாவி கட்டியிருந்த வெள்ளை புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள்பாவடையோட தொங்கிட்டா சார். அந்த பாமா ஒரு விதவையா? ஓ. இந்த கீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து ரிஜிஸ்டர் செத்துட்டானா? அவளோட குடியார புருஷன் வந்து கூட்டு போயிட்டான். ஓஹோ, ஒரு குடிகாரம் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. எஸ் எஸ். ஏம்பா, அது எப்படி நீ பட்டா போட்ட நிலத்துலதான் பயிர் செய்வேன்னு அடம் பிடிக்கிற? இதே கேள்வியத்தான் அன்னைக்கு உலகம் என்ன பார்த்து கேட்டுச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஐடியா, கல்யாணம் ஆகாத 17 வயசு வித்தியாசம் உள்ள ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தேன் சார். அதுவும் ஃபெயிலியர். 17 வயசு வித்தியாசத்துல கை குழந்தைய காதலிச்சியா? பால்ய விவாகம் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். ஐயோ, 17 வயசு என்ன விட சின்னவ இல்ல சார். 17 வயசு என்ன விட மூத்தவ. போறம்போக்கு. காந்தியோட கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல. ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல? காந்திக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? காந்தி பண்ணா தியாகம், இந்த மன்மதன் பண்ணா சீத்துவா? என்ன சீத்து? சீத்துவாம்ல சீத்து. சீத்து 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 சீத்து.